ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் சுயபலத்துல பேசிடுறோம். அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறார். செல்லமான கொட்டு இல்ல, ரொம்ப பயங்கரமான கொட்டு. ஏனென்றால் சமீபத்தில் இந்த வெட்டலூர் பகுதியை சேர்ந்த ராணி மேரி தானே சிஸ்டர், அவங்க பேரு எலிசபெத் ராணி. ஆமா, அவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். என்னுடைய சுயபலத்துல எப்படி நான் பேசுனேன்னா, அந்த கால் நரம்புல இருந்து போகிற அந்த இதயத்துக்கு போற பகுதி அது மிகப்பெரிய ஆபத்து ஏற்படாது. ஏனென்றால் அது கை வழியா பண்ற அந்த ஆபரேஷன் தான் இதய பகுதியில் உள்ள அந்த இரத்த நாணல்களை பஞ்ச் பண்ணிட்டா அங்க உள்ள பிளட் லீக் ஆயிடும். அதனால அவங்க மேக்சிமம் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா காலில இருந்து போற நரம்பு பகுதியை அந்த பிளட் அந்த அடைப்பு எடுக்கிறப்ப அது மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. 1000ல் 1 பேருக்கு மாதிரி பாதிப்பு இருக்கும். இருந்தா அந்த ஒரு சுயபலத்துல நான் பேசிட்டேன். அதனால அவங்க வீடு திரும்புவாங்க, கண்டிப்பா வீடு திரும்புவாங்க என ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று என்னுடைய சுயபலத்தில் பேசியதற்காக நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கூறுகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் சில சமயத்தில் நாம் வாக்கு கொடுக்கிறோம், அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது. அதற்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லேலூயா. சமூகத்துல நம்ம சில வார்த்தைகளை விட்டுறோம். அந்த வார்த்தைகள் செய்யாதபடி சாத்தாம கூட தான் இருக்கிறான். அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நம்மளுடைய சுயபலத்தில் நாம் பேசி விடுகிறோம். இந்த சுயபலத்தில் பேசக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை கைகொள்ளும் பிள்ளையாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இவ்வாறாக இருக்கிறது எல்லாமே. நம்ம சில காரியங்களை சொல்றோம், ரொம்ப பகட்டா சொல்றோம். அந்த பகட்டுக்கு நீர் பாத்திரம் அல்ல, ஐ எம் ஏ டிசைடிங் அத்தாரிட்டி என்று ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி நாம் நடப்போமையானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவோம். இது மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை தேவரோடு எல்லா செய்வினை கட்டுகள் முழுவதும். அவர் நாமத்தை தேவரோடு எல்லா செய்வினை கட்டுகள் முழுவதும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கு ஒரு நாள் நமக்கு நாம் காரியம் வாய்ப்பதற்கு ஒரு நாள் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஊழிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஊழிய பாதை மிகவும் சிலுவை பாதையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் ஆலயத்தை தாக்குகிறார்கள், ஆலயத்திற்கு எதிராக போலீஸ் நிலையத்திலே புகார் அளிக்கிறார்கள். இந்த ஊழியத்தை செய்கின்ற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய அனுமதிக்காக, ஆண்டவருடைய நியாயத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் பெருங்காலம் மாறும் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பமாய், ஏனென்றால் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நம்முடைய குடும்பமாக இருக்கிறார்கள். ஆமென். ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் இறக்கும் வரையிலும் உயர்த்தி கொண்டே இருப்போம். நாம் உயர்த்த உயர்த்த ஆட்டோமேட்டிக்காக அவரை நம்மளையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பணியே அதுதான். ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரனாக இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய அனுபவங்களை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்மளும் ஒரு ஊழியக்காரனாக மாறிவிடுகிறோம். ஒரு சாட்சியை சொல்லுகிறோம் என்றால் அந்த இடத்தில் நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக, ஒரு ஊழியராக நீ மாறிவிடுகிறாய். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தத்தை கை கொண்டு பேசுகின்ற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி இருப்பார்கள். சுயபலத்திலே பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு அந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 10:8 எடுத்து வாசிப்போம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இலவசமாய் நீங்க நம்ம பெற்றிருக்கிறோம். அது எப்படி கொடுக்கணும்? நம்ம இலவசமாய் கொடுங்கள். இப்ப அப்படியே வந்து நடந்துட்டு இருக்கு. பிரேயர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு காணிக்கை வாங்குறோம். பிரேயர் பண்றதுக்கு சில இடங்களை எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா இடங்கள் ஏக்கர் கணக்கில் இடம் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து அவர்களுடைய அந்த பிரயாசை, எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணி கொண்டு இதை வந்து செய்கிறார்கள். இவர்கள் தன்னுடைய சுயபலத்தில் அவர்கள் அந்த பிரார்த்தனையை பண்ணுவதில்லை. அவர் யாருடைய பிரார்த்தனை கொண்டு பண்ணுகிறார்கள்? இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் இயேசு என்கிற ஒரு நாமம் உலகத்தில வல்லமையான ஒரு நாமமாக இருக்கிறது. அந்த இயேசுவின் பெயராலே நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது எவ்வாறாக இருக்கிறது? அது அப்படியே நடக்கிற மாதிரி அமைகிறது ஆட்டோமேட்டிக்கா. ஏனென்றால் இப்ப சிஸ்டர் சொன்னார் பாருங்க ஒரு சாட்சி, அந்த உயிரும் நம்மள மாதிரிதான். ஏனென்றால் அந்த வீட்டுல நம்ம பாக்குறப்ப அவர்கள் உறவாக இருக்கிறது. குழந்தையில வந்து படுத்துக்குது, என்ன கொடுக்குறாங்களோ அவங்க சாப்பிட்றதெல்லாம் அதுவும் சாப்பிடுது. அப்ப அந்த குட்டி போற சமயத்துல அது ஒரு பெண்ணின் பிரசவம் மாதிரிதான் இருக்கு. முதல் குட்டி இப்ப பிறந்து விட்டது, 2ஆம் குட்டிக்கு திணறுகிறது, பிரேயர் பண்றாங்க, 2வது குட்டியும் பிறக்குது. இன்னொரு ஆச்சரியம், 3வது குட்டியும் அந்த இடத்துல மிக சுகப்பிரசவமாக பிறக்கிறது. அல்லேலூயா. இதே நம்ம வந்து ஒரு நகர பகுதி இருந்தா என்ன பண்ணிருந்திருப்பாங்க? எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, வெட்டினரி ஹாஸ்பிட்டலு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்போம். அதுக்காக அவன் படிச்சிருக்கிறான்.
அந்த மாதிரியான இடத்துல ஆண்டவர் வந்து எப்படி இருக்காரு, அந்த விசாரிக்கிறராக இருக்கிறார். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றாரு, வந்து விசாரிக்கிறார். அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அந்த இடத்துல. அதான் உலக உண்மை, உலக இயல்பு. ஆக நம்ம அந்த ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமே என்றுடைய ஆண்டவருடைய வாக்காக இருக்கிறது. அதான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒரு சம்பவம், இந்தியாவில் நடந்த சம்பவம். 1992 தொழுநோயாளிகளை ஒரு சுத்தம் பண்றதுக்கு, மருத்துவ சேவை பண்றதுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து வராங்க. அவர் பேர் வந்து கிறிஸ்தவ மத போதகர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். பாருங்க, ஒரு ஊழியத்துக்காக வர்றாரு அவரு. அவருடைய மகன்கள் வந்து 11 வயசுல ஒரு மகன் இருக்கிறான், 8 வயசுல ஒரு திமோத்தி என்று ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மலைப்பகுதியில ஒடிசா மாவட்டத்துல போயிட்டு அவங்க ஊழியம் பண்றாங்க. ஊழியம் பண்றப்ப அங்கல்ல ஒருத்தவர், அந்த ஒரு இந்து சபையை சார்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியத்துக்கு எதிராக அவர்கள் படுக்க வசதி இல்லாமல் தங்கள் பயணிக்கிற கார்லயே அவங்க வந்து படுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த கார்ல என்ன பண்றாங்க, அவங்க பெட்ரோல் ஊத்தி எரித்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஊழியத்திற்காக வந்த பிள்ளைகள் அவர்கள், ஆண்டவருடைய கண்காணிப்பிலே நேரடியாக இருக்கின்ற பிள்ளைகள். என்ன பண்றான் பாருங்க, அவன் வந்து அந்த காரை எரிச்சிறான். அவன் அந்த ஸ்பாட்லயே உடல் கருகி இறந்து போயிடுறாங்க. இத பண்ற ஒரு அந்த பகுதியை சார்ந்தவர் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவருக்கு பின்பு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அவர் என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கொடூர பாவம் செய்த நபரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவரு பிற்காலத்துல என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதியாக, முக்கிய புள்ளியாக, ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பதவியே அந்த மாநிலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியாக இந்த ஊழியம் வந்து மிகவும் எப்படி கஷ்டமாக இருக்கிறது. இந்த ஊழியம் என்கிற இடத்தில் வந்துட்டாலே மிகவும் கஷ்டம். அப்ப நான் யோசனை பண்ணேன், பகுதி நேர ஊழியமாக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப முழு நேர ஊழியர்கள் சிறந்ததா, பகுதி நேர ஊழியர்கள் சிறந்ததா என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஊழியம் பகுதி நேரம் முழு நேரம் என்பது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை சக மனிதர்களிடத்தில் நீங்கள் போதிக்கும் பொழுது அந்த சமூகத்தில் நீங்கள் என்ன பண்றீங்க, உயர்த்தப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் மெயின் முக்கியம். ஏனென்றால் நீ இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை குறைவு, ஒரு பிரச்சனை, ஒரு தெளிவில்லாத ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்க எப்படி பண்றீங்க, உயர்த்தப்படுகிறீர்கள். அதுதான் உண்மை. ஆக அந்த முழு நேர ஊழியம் பகுதி நேர ஊழியம் என்பது கிடையாது. இருந்தாலும் சில வகுத்து கொடுத்திருக்கிறார். நீ ஊழியம் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் போகணும், எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏனென்றால் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக ஆண்டவர் பண்ணுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பைபிள்ல எடுக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, சீர்படுத்துகிறார். அதான் நான் சொல்ல, ரெகுலேட் பண்றாரு நம்மள. ரெகுலேஷன் ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வாரத்தில் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதான் வந்து ரெகுலேஷன், ரெகுலேட் பண்றாரு. இப்ப ஊழியக்காரன் நீ போறப்ப நீ எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து ரெகுலேஷன் பண்றாரு. மத்தேயு 10:9 எடுத்து வாசிப்போம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், ஏழையால். அல்லேலூயா. பாருங்க, ஊழியம் பண்ண போறப்ப கையில காசு வச்சுக்கணுமா, சாப்பாடு வச்சுக்கணுமா, ட்ரெஸ் வச்சுக்கணுமா, செருப்பு சரியில்லை பிரதர், ஒரு நல்ல செருப்பா வாங்கணும். ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போறப்பெல்லாம் புது சட்டை தான், புது பேண்ட் தான், நம்ம போடுறதையும் பாஸ்டர் போடணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம இருக்கிறோம். இது அப்போ உள்ள காலகட்டத்துல
ஊழியக்காரர்களுக்கு வகுத்த இந்த வார்த்தை. ஏன்னா அப்ப வந்து ரூபா கிடையாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வச்சிருப்பாங்க, எல்லாரும் பொண்ணு, 50 பொண்ணு, 1000 பொண்ணு, 10 பொண்ணு, இது ஒரு ஃபுட்டு வாங்க அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு கொடுத்து அந்த ஃபுட்டை வாங்குவாங்க, உடை வாங்குவாங்க. ஏன்னா பொண்ணு அந்த நாட்டு ராஜாவுடைய உருவம் பொறிச்சிருக்கும், அந்த பொண்ணு அந்த நாட்டுலதான் வந்து செல்லுபடி ஆகும். இப்படி சில காரண காரியங்கள்லாம் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ பொண்ணையாவது வெள்ளியாவது அட்லீஸ்ட் ஒரு செம்பாவது நீ வலிக்கல வழி போறதுக்கே நீ அந்த அதை வச்சுக்கிறதுக்கு பையி, உனக்கு ட்ரெஸ்ஸு, என்ன செப்பலு, அப்புறம் தடி, இப்ப வந்து வேற ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி தடியை நீ தேடி வைக்க வேண்டாம். இந்த ஒரு லைன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம யாரு? ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுக்கு தன் ஆகாரத்துக்கு அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்றளவும் நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். 3 வேளை நல்லா சாப்பிடுறோம். நம்மளுக்கு தேவைகள் ஆண்டவர் என்ன பண்றாரு? பூர்த்தி செய்கிறார். முன்னாடி எல்லாம் ஒழுங்கா சட்டை இல்லாம இருந்துச்சு, புடவை இல்லாம இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வளையத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா எல்லாத்தையும் போதும் என்ற அளவிற்கு. இன்னொரு நாள் எடுத்து வைக்கிறோமோ எடுத்து வைக்கலையோ, அன்றைய பொழுதை தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாளைய பொழுதையும் ஆண்டவர் சந்திப்பார். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வந்து தியானிக்கணும் தியானிக்கணும் தியானிக்கணும்னு சொல்றது இதுதான். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்துட்டார், வேலையால் தன் ஆகாரத்திற்கே பாத்திரனா இருக்கிறான். இதுதான் மெயின் வார்த்தை. இந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சுக்கிறோம். நம்மளுக்கு கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் அடுத்த வார்த்தையை நம்ம வந்து வாசிப்போம். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீ பிரவேசிக்கும் போது விசாரித்து நீ புறப்படும் அளவும். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு ஸ்பான்சர் ஆண்டவர் வந்து ரெடி பண்ற. ஸ்பான்சர் ரெடி பண்ணி இன்னாராளு வருவான், இன்னாராளு இந்த இடத்துல ஒரு நாள் தங்குவான், அவனுக்கு நீ நலம் விசாரித்து அவனுக்கு வேண்டிய எல்லா உணவுகள் வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பண்றாரு ஆண்டவர்? அங்க ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி, ஒரு ஸ்பான்சரை அப்பாயின்மெண்ட் பண்றார். அதே மாதிரிதான் நம்மளோட ஊழியத்திலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். நாங்க கன்னியாகுமரி போறோம், அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டரோட வீடு இருக்காங்க, சகல வசதிகளோட, எல்லா வசதிகளோட சூப்பரா அட்டாச்சு பாத்ரூம், ஃபேன் வசதி, அங்க ஏசியே போட வேண்டியது இல்லை. ஏன்னா 24 மணி நேரமும் சிலு சிலு சிலுன்னு இருக்கும். மழை எப்ப பெய்யுன்னு தெரியாது, திடீர்னு மழை பெஞ்சிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் சிஸ்டர். பாத்தீங்கன்னா பலாமரம் பக்கத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கும். அங்க பஜ்ஜில பலாப்பழத்தை போட்ட சிஸ்டர், வாழைப்பழத்தை போட்டு ஒரு பஜ்ஜி சொல்றாங்க. அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னது வாழைப்பழத்தை போய் பஜ்ஜி மாவுல நினைச்சு பஜ்ஜி சொல்றதாவது, அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன சிஸ்டர் அது? பழம்பொழி, என்னவோ பழம்பஜ்ஜி. அது நாங்க போய் சாப்பிட்டோம், இருந்தாலும் நாங்க பயந்துகிட்டு தான் சாப்பிட்டோம். மிக அருமையாக இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம செல்கின்ற அந்த ஊழிய இடத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அதற்கான ஒரு ஸ்பான்சர்களை நியமிக்கிறார். ஆகவே நீ எந்த பைசாவும் கொடுக்க வேண்டியதில்லை, நீ எந்த பைசாவும் செலவு பண்ண வேண்டியதில்லை. நான் பாஸ்டர் இடத்துல இடையில வந்து சில விஷயங்கள்லாம் வந்து உரையாடினேன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். என்றால் ஊழியத்துக்கு போகும்போது, பிரதர் நான் ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன், என்னால எது வரைக்கும் போக முடியும்? ஒரு கேரளா வரைக்கும் போகலாம். நான் வந்து பீகாருக்கு போக விரும்புறேன். இப்ப பீகார் போகணும்னா என்னால அந்த ஊழியத்தை நடத்த முடியுமா என்று பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த வசனத்தின்படியே அவர் என்னிடம் பேசினார், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பிரதர். அல்லேலூயா. அதுதான் தேவ வார்த்தை. தெய்வத்தில் அந்த அனுக்கிரகப்படி இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு? நம்மோடு இணைந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அந்த நபர்களை ஆண்டவர் இயல்பாகவே நியமித்துக் கொண்டிருக்கிறார். ஆட்டோமேட்டிக் நம்ம சொல்லக்கூடாது, இயல்பாகவே அனுபவிச்சாதான் தெரியும்.
நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, எப்படி வருவது என்பது நம்மளுக்கு புதிராக இருக்கும். ஆனால் நாம் போகும் வழியிலேயே நம்மோடு உட்கார்ந்து அமர்ந்து அவர் நம்மிடம் தானாக பேச்சு கொடுக்கிறார். எங்க ஐயா சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஏன்னா நான் ஒரு ட்ரிப்பு பாம்பே போனேன். பாம்பேவுக்கு நான் வாழ்க்கையில போனதே கிடையாது. ஒரு ஆளை நான் போய் பார்க்கணும், அவனை நான் பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் போய் பாம்பே போய் இறங்கிட்டேன். விக்டோரியா டெர்மினல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று ஹிந்தியில் எழுதியிருந்தது. நான் அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். அப்ப நான் இறங்கிட்டேன். நான் சொன்ன நபர் வந்து ஒரு போன் நம்பர் கொடுத்திருக்கிறார். அந்த போனுக்கு அடிக்கிறேன், சுவிட்ச் ஆஃப். அப்ப எனக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியல. ஆனா என்னோடு கூட வந்த நபர், அந்த இடத்திற்கு நானும் செல்கிறேன், உங்களை அழைத்து போகிறேன், அந்த இடத்தில் விட்டு விட்டு என்னோட இடத்தில் செல்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? இயல்பாகவே நம்மோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வார்த்தையை படிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அல்லேலூயா. நம்ம எந்த வீட்டுக்கு போனா என்ன சொல்றோம்? நம்ம பிரைஸ் லார்ட் சொல்றோம். தேவனுக்கு மகிமை. அந்த இடத்துல என்ன போய் சொல்றோம்? நம்ம அவரை வாழ்த்துறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம கடவுளின் திட்டமிட்டபடிதான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப சுயபலத்தில் நம்ம பேசக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதற்காகவே இந்த வசனத்தை அவர் தந்திருக்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போறோம்னா நம்ம என்ன சொல்லணும்? நான் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்ன? கிறிஸ்துக்குள் அவன். இஸ்லாமியன் என்றான் என்ன? இஸ்லாமியத்துக்குள் அவன். அப்ப கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன் ஒரு வீட்டிற்கு உள்ளே பிரவேசிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுகிறோம்? அல்லேலூயா, காட் பிளஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார் அப்படி நம்ம சொல்லிட்டு தான் உள்ள போறோம். அடுத்தது வாசிங்க பிரதர். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமா இருந்தால் சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வார்த்தை தெரியுங்களா? அது அந்த இடத்துல நீங்க போயிட்டு சமாதானம் உண்டாவதாக அவன் அதுக்கு குவாலிஃபைடு பர்சனா இருக்கிறான்னா நீ தப்புச்ச. அவன் அந்த இடத்துல கிறிஸ்தவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பர்சனா இருந்து அது என்ன ஆகும்? நம்மளுக்கே திரும்ப வந்துடும். லூயா. ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருத்தருக்கு இடுப்பு வலின்னு நம்ம ஜெபிக்கிறோம், நெஞ்சு வலின்னு ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு பூரா உங்களுக்கு வந்துடும். ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும். அது மாதிரி ஜெபிக்கிறப்ப நீங்க தலையில வச்சு ஜெபிக்கிறப்பயே சில பாஸ்டர்மார்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லி விடுவார்கள். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஏனென்றால் அதனுடைய வைப்ரேஷன், ஆண்டவருடைய கை அல்ல, ஆண்டவருடைய கை அவரிடத்திலே படும் பொழுது அந்த வைப்ரேஷன் எல்லாம் ஒண்ணு அப்படியே ரியாக்ட் பண்ணி சொல்லிடும். அது நம்மளுக்கு அப்படியே திரும்ப வந்துடும். ஏனென்றால் அனுபவித்திருக்கிறோம். தகுதியற்ற இடத்தில் நாம் சென்று கொண்டு அவனுடைய எண்ண ஓட்டமே வேறு. அவனுக்கு தேவனுக்கு புறம்பாக செல்லக்கூடிய ஒரு நபர் சூட்சமாய் என்னை வரவழைத்து அவன் மேலே ஜெபிக்க வைக்கும் பொழுது அவனுடைய வியாதிகள் உன்மேல் பரவக்கூடும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க படிங்க, அந்த திரும்ப அந்த வசனத்தை படிங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரம் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு தகுதியான இடத்திற்கு நம்ம செல்ல வேண்டும். அதுக்குதான் நம்ம இந்த நேரத்துல ஒரு அனுபவமற்ற பிள்ளையாக இருக்கலாம். ஏனென்றால் ஊழியத்தில இறங்கி ஒரு வருடம் கூட ஆகவில்லை. ஆனால் என்னுள் மூத்தவர்கள் 20 வருடம், 15 வருடம், 10 வருடம், 5 வருடமாக அனுபவத்தில் இருந்தவர்கள். அந்த எல்லா அனுபவம் நம்மிடத்திலே கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது அது கிடைக்காது. அது மெல்ல மெல்ல உன்னை ஸ்பதிரித்து
உன்னை தொட்டு உணர்ந்து எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக உன்னிடத்தில் வரும் பொழுதுதான் இந்த அனுபவம் என்ற வார்த்தை வருகிறது. சில போதகர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், ஆவுன்னா தலையில கையை வச்சு வணங்காதே, இவையெல்லாம் உமக்கு விரோதமாக அமையும். என் வீட்டுக்காரி கூட சொன்னா, ஆவுன்னா நீங்க தலையில கையை வச்சு வணங்காதீங்க, நம்ம வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, ஒரே போட்டியா இருக்கு, பொறாமையா இருக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது உண்மையான வார்த்தை. ஏன்னா ஒரு சரியான பர்சன், ஒரு ரைட்டஸ்ட் பர்சன், ஒரு ரைட் பர்சன், ஹீஸ் அண்டர் த கிறிஸ்டியானிட்டி பர்சன் அப்படின்னா ஓகே. அவன் மாற்று சமூகத்திலிருந்து வருகிற அந்த மனிதராக இருக்கும் பொழுது அவனிடத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யப்பட போது, இந்த பாவங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கும் போது கள்ளத்தனமாக அந்த பாஸ்டரை அழைத்து வந்து நமக்காக ஜெபியுங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் நாம் தெரிந்து கொள்ளாமல் அவன் மேல் கையை வைத்து ஜெபித்துக் கொள்கிறோம். இது நடக்கும்போது என்ன நடக்குது? நம்மளுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணுது. இட் இஸ் எ டெம்பரரி ரியாக்ஷன் தான். ஏனென்றால் நாம் சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம், வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருக்கிறோம், அதனுள்ளே பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. குழந்தையாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடும் பொழுது நாம் குழந்தையாக இருக்கிறோம். அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது புறப்படும் பொழுது கால்களில் படிந்த தூசி உதறி போடுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க உள்ள போயிட்டு வெளில வரும் பொழுது கை பாதம்லாம் கழுவி விட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும், நல்ல விஷயத்தை ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லிட்டு வரீங்க, உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அல்லேலூயா. இவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை, உங்க வார்த்தையை நீங்க சொல்லல, உங்க சுயபலத்துல நீங்க பேசல, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஞானத்தை அவனிடத்தில் போய் சொல்லும் பொழுது இந்த ஊழியம் செய்கிற நபர்களுக்கு தெரியும். அவன் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் போனை நோண்டிக்கிட்டு இருப்பான், அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் போனை நோண்டிக்கிட்டு இருப்பான். அப்ப உன்னே போல அவன் பிள்ளைகளை செய்யும். கேட்டா அந்த வசனத்தை தேட நம்பாமா, ஆனா வேற ஏதோ பார்த்துக்கிட்டு இருப்பான். சபையில உட்கார்ந்து இருப்பான், போனை நோண்டிக்கிட்டு இருப்பான், அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு ஆசீர்வாதமா இல்லாத வீடாகத்தான் அங்க இருக்கும். ஏனென்றால் இரு மனம் கொண்டவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அல்லேலூயா. நீ ஆத்துல ஒரு கால சேத்துல கால வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. நீ அங்க வந்து குறி கேட்கறது, இங்க வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு, உள்ள வர்றப்பய சில ஆலயத்துல நம்ம போறப்ப பார்ப்பாங்க, வெளில வர வரைக்கும் பட்டை போட்டிருப்பான், உள்ள கிறிஸ்துவ அந்த ஆலயத்துக்குள் வர்றப்ப அந்த பட்டை எடுத்துக்குவான். வெளில போறப்ப போயிட்டு பிள்ளையார் கோயில்ல போயிட்டு மறுபடியும் பட்டையை போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா இருமணம் கொண்டவர்கள், இருமணம் கொண்டவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? கண்டிப்பாக வராது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அந்த பட்டணத்தை விட்டு அந்த கிராமத்தை விட்டு போகும் பொழுது அவனுக்கு பாவின்னு தெரியும். அந்த பாவின்னு தெரிஞ்சு நீ வெளியாகும்போது என்ன பண்ணிடுற? உன்னுடைய காலில் படிந்த அந்த தூசியை உதறி போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இட் இஸ் எ ரெகுலேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி பீப்புள். அந்த ரெகுலேஷன் அந்த கிறிஸ்துவ மக்களிடையே எப்படியெல்லாம் வர வேண்டும். அதான் பாஸ்டர்மார்கள் இடத்தில் அடிக்கடி நான் கூட யோசனை பண்ணுவேன், இதே வசனத்தை ஏன் அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு? போகும்போதும் வரும்போதும் வீட்டுக்குள்ள வரும்போதும் பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளும் சரி, அலுவலகத்துக்கு போயிட்டு வர பிள்ளைகளும் சரி, பாதம் கழுவி வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்றதின் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நேரிடுவதை பார்க்கலாம், நேரிடுவது அல்லேலூயா. இன்றளவும் உலகளவிலே
பல்வேறு தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் இதுதான். நியாய தீர்ப்பு நாள் வந்து விட்டது. அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. ஏனென்றால் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ஆதரிப்பீரே, அரவணைப்பீரே, வாக்குகள் தந்து என்னை ஆசீர்வதிப்பீரே. ஏவாளை போல நான் ஏமாற மாட்டேன் இனியும். ஆதாமை போல நான் அவளோடு சேர்ந்து பொய் சொல்ல மாட்டேன் என்றும் மீண்டுமாய் ஏதேன் தோட்டத்தை தருவீங்களா? அப்படி என்ற பாடல் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எண்ணங்கள், இயக்கங்கள் இப்படியாக இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேருவதை பார்க்கலாம், சோதான் குமாரன் நாட்டிற்கு நேருவது இலகுவா இருக்கும். ஐயாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் என்ன பண்றாரு? அழிச்சு மாற்றுவார். இது கேட்கின்ற பிள்ளைகள் மிகவும் சிரத்தையோடு தேவ வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின் போல பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல விழா உள்ளவர்களும் கபட அற்றோருமாயிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு ஓநாய் கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம். எல்லாம் தெரிந்துதான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் விலக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை சுத்தி எப்படி இருக்கு? ஆடுகளும் இருக்கு. அந்த ஆடுகளை எங்க நம்ம அனுப்புறோம்? ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புறது போல இந்த ஊழியக்காரர்களை என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் ஊழிய செய்யுங்கிற அந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ள நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடமற்றவர்களுமாயிருங்கள். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நம்மளை ரெகுலேட் பண்ணி ஊழியம்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். இன்றைய பொழுதுல நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த உலகத்தை விட்டு நீங்கும் வரை சொல்ல வேண்டும். இதற்காக நம்ம என்ன பண்றோம்? பிரிண்ட் அடிச்சு அந்த ட்ராக் அப்படிங்கிறத மக்களிடையே கொண்டு செல்கிறோம். அதை நம்முடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்றாங்க? எங்களை மதம் மாற்ற முயற்சி செய்கிறாயா என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்தவத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்றால் அவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். இது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இதை கொண்டு வரும் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் வினாக்களை எழுப்பி மதம் மாற்றுகிறீர்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. நாங்கள் மனமாற சொல்கிறோம். அல்லேலூயா. மனமாற்றம் பேரு, மதமாற்றம் பேரு. அப்ப மதமாற்றம் செய்யும் பிள்ளைகள் வேறு, நாங்கள் மனமாற்றம். என் தேவன் அன்பானவர், அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் வார்த்தையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களிடையே. யான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம், இந்த உலகம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களை மதமாற்றம் செய்ய வரவில்லை, மனமாற்றம் செய்ய விரும்புகிறோம். இதை புரிந்து கொண்டு எங்கள் வரும் பிள்ளைகளிடம் நீங்கள் வழிநடத்துங்கள் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இதை தவறாக புரிந்து கொண்டு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அவர்களிடத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் மெல்ல மாற வேண்டும். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அல்லேலூயா. ஜெப ஆலயங்களில் எப்படி அடிப்பாங்க? வாரிலே அடிப்பார்கள். மனுஷர் தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா கபடனாக்காய் இருக்கிறான். இங்கொன்றும் பேசி அங்கொன்றும் பேசி அவர்களுக்குள்ளே ஆலோசனை சங்கெல்லாம் வைத்துக் கொண்டு உங்களை அவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து என் இயேசுவை வாரினால் அறிந்தது போல அடித்தது போல அவர் உங்களையும் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினாலே அடிப்பார்கள் என்று இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
அடுத்தது படிங்க சிஸ்டர். அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அல்லேலூயா. அடுத்தது வாசி. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்றும் எப்படி அப்படியே கவலைப்படாதீர்கள். பேச வேண்டும் என்று நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அல்லேலூயா. நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்த விஷயம் பேரு, நம்ம பேச வேண்டிய விஷயம் பேரு. ஆனா அந்த ஃபுல் ஃபீட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் உங்களை பேச வைப்பார். நான் பேசவில்லை, ஆண்டவர் என் நாக்கில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள், நீங்கள் எப்படி பேசுவீர்கள் என்று கவலைப்படாமருங்கள். நீங்கள் பேச வேண்டியதை அந்த நேரத்திலே உங்கள் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த காட் ஃபயர் மினிஸ்ட்ரியிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் அக்னி வார்த்தைகளாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த யூடியூப் வழியாக நாங்கள் எங்களால் முடிந்ததை மாற்றியமைக்க விருப்பப்படுகிறோம். அதன்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டு நடப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென்.